தென்காசி மாவட்டம் கரும்புலியூத்து கிராமத்திற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் முப்புடாதியிடம் கேட்போம். வணக்கம் முப்புடாதி, தற்பொழுது அந்த பகுதியில் எவ்வளவு குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அவர்கள் வெளிவருவதற்கான ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா? வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருந்து நெல்லை செல்லும் 4 வழி சாலையில் அமைந்துள்ள குக்கிராமம் கரும்புலியூத்து. இங்கு சுமார் 1500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வசித்து வரும் சுமார் 200 வீடுகள் வெள்ள நீரால் தற்பொழுது சூழப்பட்டுள்ளதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து தங்களின் அடிப்படை தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஊரின் மத்தியில் இருக்கும் CSI தேவாலயத்தில் பொதுமக்கள் தஞ்சமடைய தொடங்கியுள்ளனர். சம்பவ இடத்தில் சிவலார்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் தனது பணியாளர்களுடன் JCB இயந்திரம் மூலம் தேங்கிய நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளார். ஊரை சுற்றி குளம்போல் தேங்கிய நீரில் அங்குள்ள சிறுவர்கள் கார் டியூப்புகளை பயன்படுத்தி நீச்சல் அடித்து ஆபத்தை உணராமல் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் ஊரை சுற்றி வெள்ளம் சூழ்ந்த தகவலை போலீசாருக்கும் பேரிடர் குழுவிற்கும் ஊர் பொதுமக்கள் தகவல் அளித்தும் இதுவரையில் யாரும் வந்து பார்வையிடவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தொடர்ந்து தேவாலயத்தில் மணி ஒலிக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் தேவாலயத்தில் தஞ்சமடைய வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பில் தொடர்ந்து தண்டோரா கொடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி. விவரங்களுக்கு நன்றி முப்புடாதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.